நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ஆனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஜூன் 14 முதல் 20 வரை சொல்ல இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். வளர்பிறை நாட்கள்னு சொன்னால் ஓரளவுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே நேரத்தில் இந்த வார கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம். ரிஷபத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய் கடகத்தில், கேது பகவான் விருச்சிகத்தில், சனி பகவான் மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இது வாக்கியப்படி பஞ்சாங்க நிலையை நம்ம சொன்னோம். இந்த கிரகங்கள் இந்த வாரத்துக்கு என்ன பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதே நேரத்தில் கிரக மாறுதல்கள் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு வாரத்தில் 15/6/2021 சூரிய பகவான், அதாவது ஆனி 1ஆம் தேதி மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். சந்திர பகவான் வார இறுதியில் துலாம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்பொழுது இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை தருமா, தீய பலன்களை தருமா, இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன் கீழே எங்களுடைய செல் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்குங்க. வாட்ஸ்அப் நம்பர் கூட அதுதான். இந்த காலகட்டத்தில் யாரும் நேரில் வந்து ஜாதக ஆலோசனை பெற இயலாத நிலையில் இருப்பதாலும், தூரத்தில் மீன்ஸ் வெளிநாட்டில் வெளி தேசங்களில் இருக்கும் அன்பர்களும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு ஜாதகங்களை அனுப்பினால் ஆன்லைன்லேயே பதில் சொல்லிவிடுகிறோம். அதாவது திருமண பொருத்தம், ஜாதகத்திற்கான தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பிறந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் போன்றவை சொல்லி வருகிறோம். குறைந்த கட்டணமே பெற்று வருகிறோம். நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மகர ராசி பார்க்க இருக்கிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசிங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். நல்லது செய்யுமா, கெடுதலை பண்ணுமா? முதல் பாயிண்ட்டு, இந்த ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட வக்ர நிலையில் இருப்பது சிறப்பல்ல. அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அப்படின்ற ஒரு கணக்குங்க. அப்போ ராசி அதிபதி பவர்லெஸ்ஸாக இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஓரளவுக்கு தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது போதிய பண வருவாய் கண்டிப்பாக கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. ஆனாலும் 3ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறதால, அதாவது மீனத்தை பார்க்குறதால எடுத்த காரியங்கள் காலதாமதம் ஆகி பிறகு சரியாகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதரவு இருக்காதுங்க. பகைநிலை பாராட்டுவார். அடுத்து 4ஆம் இடம் மேஷத்தினுடைய அதிபதி கடகத்தில் நீச்சம் அடைஞ்சி சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது இந்த 4ஆம் இடம் கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது. அப்போது தாயுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். படிக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தையோடு படிக்கணும். செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுற அன்பர்களுக்கும் சரி, நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்தும் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும். ஒரு தொழில் விற்கிறது, அதாவது ஒரு இடம் வாங்கிறது, விற்கிறது, இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் இருந்தாலும் அது காலதாமதத்தை எடுத்துக்கொள்ளும். சரிவர இயங்காது. அப்படி ஒரு நிலை. ஏன்னா செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால்.
அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை, அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் திடீர் செலவு ஏற்படும். திடீர்னு வீடு கதவு போயிடுச்சு, அப்புறம் எலக்ட்ரிக் ஒயர் மாற்றுறேன், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன்னு இப்படி சில அமைப்புகள் செலவு ஏற்பட்டு உங்களுக்கு டென்ஷன், பிபி, சுகர் எகிறக்கூடிய ஒரு நிலை வரும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் அங்கே வந்துடுறார். இருந்தாலும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சந்திரன் உங்களுக்கு அங்கே துலாம் வரை சென்று பலன் தருகிறார். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் தான். ஓரளவுக்கு நல்லது வளர்பிறை நாட்கள் என்றாலே நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டை சனி பார்ப்பது என்பது என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தோன்றி அது பிறகு அது சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வருங்க. மற்றபடி உங்களுக்கு நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குங்க. 8ஆம் வீட்டை குரு பார்க்குறதால வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது பெரிய மகத்தான ஒரு சிறப்புங்க. 10ஆம் வீட்டை குரு பார்த்தா பதவி பட்டங்கள் தேடி வரும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மூத்த சகோதரத்தால் கருத்து வேறுபாடு வரும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் அந்த தேதிகளில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.